வேலூரில் துறவியை அடித்து கொன்று நிலத்தில் புதைத்த சம்பவத்தில் கொலையாளிகள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். துறவியை கொலை செய்தது ஏன், நடந்தது என்ன? வேலூர் மாவட்டம் வள்ளிமலையைச் சேர்ந்த 62 வயதான துறவி ரவி கடந்த சில நாட்களுக்கு முன் திடீரென்று காணாமல் போனார். துறவியை அடித்து கொலை செய்து குழி தோண்டி புதைத்ததாக சில மர்ம தகவல்கள் உள்ளூர் வாட்ஸ்அப்பில் பரவியது. அந்த தகவல் போலீசாருக்கும் ஷேராக துறவி ரவி உண்மையில் கொல்லப்பட்டாரா, அவருக்கு என்ன ஆனது என்பது குறித்து விசாரணையை தொடங்கினர். வள்ளிமலையில் உள்ள துறவியின் குடிசையில் தனிப்படை போலீசார் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். அப்பொழுது துறவி ரவியின் வீட்டருகே வசிக்கும் ஹரி என்பவரின் நடவடிக்கையில் போலீசாருக்கு சந்தேகம் உண்டானது. ஹரியை பிடித்து யதார்த்தமாக விசாரிக்க போலீசாரை கண்ட அச்சத்தில், சார் நாங்க தான் சார் அவரை கொன்னோம் என கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளார். மிரண்ட போலீசார் ஹரியை பிடித்து விசாரிக்க படுபயங்கர சம்பவம் அம்பலமானது. துறவி ரவி கோவில் அருகில் உள்ள பூபாலன் என்பவரின் நிலத்தில் ஓலை குடிசை அமைத்து தங்கி விவசாய கூலி வேலை செய்து வந்தார். பக்கத்து நிலத்துக்காரரான ஹரி தர்பூசணி வியாபாரம் செய்து வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன் ஹரியின் 10,000 ரூபாய் மதிப்பிலான செல்போன் காணாமல் போனது. அந்த செல்போனை துறவிதான் திருடியிருப்பார் என நினைத்த ஹரி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். செல்போனை திருடவில்லை என்று கூறிய துறவி ஹரியை அதட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஹரி தனது நண்பர்களான பிரபு, மதன் மற்றும் லோகேஸ்வரனிடம் இது குறித்து கூறியுள்ளார். அனாதை பயலுக்கு இவ்வளோ திமிரா என குரலை உயர்த்தியவர்கள் கும்பலாக சென்று துறவியிடம் வம்பிடுத்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் கைகலப்பாகி 4 சேர்ந்து துறவியை சரமாரியாக தாக்கி உள்ளனர். அதில் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். பின்னர் 4 சேர்ந்து அவரின் சடலத்தை குழி தோண்டி புதைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல தப்பித்திருக்கிறார்கள். இதனையடுத்து கொலையாளி ஹரியை அழைத்து சென்று புதைக்கப்பட்ட துறவியின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்தனர். பின்னர் கொலை வழக்கு பதிந்து ஹரி, பிரபு, மதன் மற்றும் லோகேஸ்வரன் ஆகிய 4 கைது செய்து சிறையில் அடைத்தனர். செல்போனை திருடியதாக நினைத்து துறவியை அடித்து கொன்று நிலத்தில் புதைத்த சம்பவம் வேலூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.